செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. விஎஸ்டி பழனியப்ப செட்டியாரின் கனவை ஒரு பிள்ளை நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கும் போது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடின்றி வாழ கற்றுக்கொண்டால் நமக்கு வானம் வசப்படும். பிள்ளைகள் வளரணும்னு ஆசைப்படுறோம். வளருகிற பிள்ளைகள் முன்னேறணும்னு நினைக்கிறோம். முன்னேறுகிற பிள்ளைகள் சாதனை செய்யணும்னு நினைக்கிறோம். எங்கள் பள்ளியின் பெற்றோர்கள் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் உண்மை அன்பு வைத்திருக்கிற எங்கள் உறவுகள்
அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சேர்ந்து கொண்டாட போகும் ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். விழா To mark the beginning of this auspicious அறிவை பரப்பும் மொழி, அறியாமையை நீக்கும் சக்தி மற்றும் புதிய தொடக்கத்தின் ஒரு நல்ல அறிகுறி. இப்போது இவ்விழாவை தொடங்கும் விதமாக Now I invite our admiral founder chairman sir, correspondent ma'am, and we also
அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பொன் மாலை பொழுது. விண்ணிலிருந்து என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கும் எனது தந்தை திருமிகு VST பழனியப்பன் அவர்கள் வகுத்து தந்த அறம் சார்ந்த பாதையில் பயணித்து அவர் வாழ்ந்த புண்ணிய பூமியான வலையப்பட்டிக்கு அருகிலேயே இந்த பள்ளியை நிர்மாணித்து அவரது வாழ்த்துக்களும் ஆசைகளும் எனக்கு முழுமையாக கிட்டியதால் இந்த பள்ளி வெற்றி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறது. என் தந்தை அவர்களுடைய ஆன்மா இந்த பள்ளியை சுற்றி மட்டுமே வலம் வந்து மேலும் வளர்த்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் மதுரை மாநகரில் வாழ்ந்தாலும் கூட நமது சொந்த ஊரிலே இந்த பள்ளியை கட்டி நம்முடைய தந்தையின் கனவுகளை நினைவாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் மகன் தந்தை காற்றும் உதவியாய் இந்த பள்ளியை நிர்மாணித்து மிகுந்த பொருட்செலவு மற்றும் உடல் உழைப்பு இந்த தந்து இன்று ஒரு சீனியர் செகண்டரி CBSE பள்ளியாக நம் சிட்டி இன்டர்நேஷனல் பள்ளியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது உங்களுக்கான பள்ளி, எனக்கான பள்ளி அல்ல. எங்கள் பள்ளியின் 4ஆம் ஆண்டு விழாவிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பாண்டிய மண்டலத்தில் இருந்து புறப்பட்டு பாரெல்லாம் சுற்றி பட்டிமன்ற ஜாம்பவானாய் பிரகாசிக்கும் ஐயா பட்டிமன்ற ராஜா அவர்களையும் எங்கள் பள்ளியின் பெற்றோர்கள் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் உண்மை அன்பு வைத்திருக்கிற எங்கள் உறவுகள் மணிபெரியப்பா, பெரியம்மா, வள்ளியப்ப பெரியப்பா மற்றும் அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளி வளர்ச்சியை விரும்புகிற என் இனிய நண்பர்கள், எங்கள் பள்ளி நிகழ்வுகளை ஊருக்கும் உலகுக்கும் எடுத்துச் செல்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், முத்தமிழ் பாசறை, ரோட்டரி சங்கம், லயன் சங்கங்களின் நிர்வாகிகள் அனைவரையும் என் சார்பாகவும் இப்பள்ளியின் காலாளராக இருந்து இப்பள்ளியின் கல்வி வளர்ச்சியில் வானளாவிற்கு வெற்றிட அரும்பாடுபட்டு வரும் என் மனைவியின் சார்பாகவும் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். எங்கள் பள்ளி கல்வியிலும் கல்வி சார்ந்த புற செயல்பாடுகளிலும் வட்டார, மாவட்ட, மாநில அளவில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறது. அந்த சாதனை சரித்திரம் வரும் ஆண்டுகளில் தொடரும். இந்த பகுதி குழந்தைகள் CBSE பாடத்திட்டத்தில் பயில வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பொன்னமராவதி தாலுகாவில் முதல் CBSE பள்ளியாக நம்முடைய சிட்டி இன்டர்நேஷனல் பள்ளியை துவக்கி இருக்கிறோம். வரும் ஆண்டுகளில் மழலையர் வகுப்புக்கு கட்டண சலுகை, உள்ளூர் மாணவர்களுக்கு இலவச பேருந்து, நீட், JEE வகுப்புகள் என்று ஏராளமான சலுகைகளும் மிகுதி வாய்ந்த சிறந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு இயற்கை சூழலுடன் கொண்ட வகுப்பு அறைகளுடன் உயர்தரமான கல்வியை தருவதற்காக காத்திருக்கிறோம். சிங்கப்பூர் போன்ற மேலை நாடுகளில் உள்ள மாணவர்களோடு இணைந்து நம் பள்ளி மாணவர்களும் கலந்துரையாடி கல்வி கற்கும் வாய்ப்புகள். நம்ம குழந்தைங்க சிங்கப்பூர்ல உள்ள சில்ட்ரனுக்கு சோசியல் சயின்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க நமக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கிளாஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். எவ்ரி ஃப்ரைடே கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலிங்ல என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே நாங்க நிரப்பாய்வு கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் அருகில் இளைஞர்களை உச்சத்தோட உதவியாக்க வேண்டி கொண்டிருக்கும் அனைவரையும் வசந்தத்தின் தூதுவனாய் நான் இன்று வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். இதுபோல உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னோட வரவேற்புரையில சொல்லணும். அதாவது CBSE ஸ்கூலுங்கிறதுல என்ன அட்வான்டேஜ், ஏதோ இதுவா பேஷனா நம்ம செய்யல. CBSE is better than other boards. இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 65 போர்டு ஆங்கிலோ இந்தியன், கேம்பிரிட்ஜ், ICSE, ICSE, CBSE இருக்கு. ஏன் CBSE போர்டு எல்லா போர்டோடய பெட்டரா இருக்குன்னா நீங்க லேர்னிங் கான்செப்டுவல் மெத்தட் ஆத்மார்த்தமா இருக்கு. அதாவது பிள்ளைங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம், புரிஞ்சு படிக்கிற மாதிரி மெத்தட்
எக்ஸாம் சிஸ்டம் வந்து சிபிஎஸ்இ வந்து closer to JEE and NEET. 70% of the selection வந்து higher studies வந்து 65% of the CBSE ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்கும். அதனாலதான் கவர்மெண்ட் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வராங்க. அதுல வந்து அவங்க கொண்டு வரப்ப என்ன பார்க்கறாங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் சிலபஸ் 65 போர்டு இருந்தாலும் எந்த போர்டு எடுக்கணும்னா சிபிஎஸ்இ வந்து ஒரு பெஞ்ச் மார்க் போர்டா இருக்கிறாங்க. சிபிஎஸ்இ வந்து பிராக்டிக்கல் அண்ட் தியரி பேஸ்ட் ஸ்டடிஸ் தான் நிறைய இருக்கு. சிபிஎஸ்இ வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி, பயப்பட வேண்டாம், அண்ட் கேரியர் ஓரியன்டட். புரிஞ்சு படிச்சா எதையுமே சாதிக்கலாம், வானம் வசப்படும். அதுதான் நான் சொல்றேன். அதுக்காக தான் நாங்க சிபிஎஸ்இ கல்வியை இங்க கொண்டு வரணும், இந்த மக்கள் பயன்படணும். 10 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நடத்துறதுக்கு அளவு உள்ள வேலைகளை ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு மேனேஜ்மெண்ட் வேலை செய்யணும். ஒரு சக்சஸ்ஃபுல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்தா அதுதான் தேவை. இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் குழந்தைங்களோட கல்வி சூழலை மாத்தணும்னா நல்ல அடிப்படை டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணணும். ஒரு டீச்சரை ட்ரெயின் பண்ண லட்சக்கணக்கான குழந்தைங்க பயன்படுவாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆனுவல் டே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட எங்க 2 டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல தான் இருக்காங்க. நாங்க போக்கஸ் பண்றது டீச்சர்ஸோட ட்ரைனிங் தான். நிச்சயமா இது வந்து எங்க பேரண்ட்ஸுக்குலாம் தெரியும். நாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்றப்ப அவங்கள வந்து டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறோம், ரெமடியல் கிளாஸஸ் வச்சு தான் எடுக்கிறோம். சோ இப்போ வந்து நம்ம வந்து இங்க அவங்கள எதுக்குன்னா அவங்கள ஸ்டாண்டர்ட் அனலைஸ் பண்ணிட்டு சீட் கொடுக்க மாட்டோம்ல, அவங்கள ப்ரிப்பேர் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா சாரி ஃபார் டேக்கிங் ஆல் யுவர் டைம். இப்ப வந்து சில விஷயங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லணும், அதுக்காக சொல்றேன். நீட் ஜேஇ தான் இப்ப May 4th வந்து இப்ப ராஜராஜன் சார் சொன்னாங்க பையன் நீட் எழுத போறாங்க. எவ்வளவு ப்ரிப்பரேஷன் வேண்டி இருக்கு தெரியுமா சார்? அதுக்கு வந்து எப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. கிரேட் 12ல படிக்கிறது லெவல் 5 நீட். நாங்க வந்து அத கிரேட் 8ல இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் லெவல் 1 அது 9 வந்து லெவல் 2, 10 வந்து லெவல் 3. இந்த இது வந்து பாக்குறப்ப சிபிஎஸ்இ சப்ஜெக்டுக்கு இதுவும் வந்து பாக்குறப்ப பசங்க வந்து மேப் பண்ணிடுவோம் சிலபஸோட, நல்லா புரிஞ்சு படிப்பாங்க. எக்ஸாமினேஷன்ஸ்ல நல்லா பண்ணுவாங்க. 12th முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷம் அவங்க பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக தான் நாங்க இது வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். பண்ற வேலையை செய்யற வேலையை திருத்தமா செய்யணும், நேர்மையா செய்யணும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யணும், பேஷனோட செய்யணும். அதுதான் நான் செய்ய விரும்புறோம். சோ கண்டிப்பா உங்க குழந்தைங்க எல்லாம் நாங்க அது மாதிரி செய்யதான் நான் நினைக்கிறோம். மார்க்கெட்டிங் பண்றதுக்கோ பப்ளிசிட்டி பண்றதுக்கோ இது நிச்சயமா கிடையாது. இங்க வந்து இங்கிலீஷ் வந்து பசங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கான்வர்சேஷன் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்கு. they speak only in English. தமிழ் நேச்சுரல் நம்ம பூமியில புரிந்து விளையாடுவாங்க, பட்டிமன்றமா இருக்கு பார்ப்பாங்க. நாங்க இப்ப கான்வர்சேஷன் ஹிந்தியுமே ஆரம்பிச்சுட்டோம். சோ இதெல்லாம் இன்னைக்கு போட்டுட்டு இருக்க விதைகள். ஃபியூச்சர்ல இது மாறி வர்றப்ப உங்க குழந்தைங்க ஒரு தரம் வாய்ந்த ஒரு சிறந்த ஆளுங்க வருவாங்க. எப்படி ஒரு தோனி ஒரு ஜார்ஜெட்ல இருந்து வந்தாங்களோ, இங்க ஒரு ஆள் இந்த சிட்டி இன்டர்நேஷனல்ல இருந்து கேசராப்பட்டில இருந்து நிறைய ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் வருவாங்க, வர போறாங்க. அதுதான் நம்மளோட லட்சியம், அதுதான் எங்களோட எண்ணங்கள். நிச்சயமா ஐயா ராஜா மாதிரி நிறைய பெரிய மனுஷங்க இந்த பூமியில பட எங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் பாசமும் கிடைக்கும். அவங்கள மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் உருவாக்கணுங்கிறதான் ஆசை. இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பிஸி ஷெடியூலையும் எங்களை கௌரவப்படுத்தி வந்த தாசில்தார் அவர்களுக்கு மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த திருக்கடம்பூர் பழனி பாத யாத்திரை குழு மக்கள் அனைவருக்கும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெற்றோர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் எங்கள் நகரத்தார் மரபின் முறையில் வாங்க வாங்க என வரவேற்று எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். As we celebrate the achievements of our students, I would like to take a moment to recognize the outstanding accomplishments of our students for the academic year 2024-2025. From academic excellence to extracurricular achievements, our students have demonstrated remarkable talent, dedication and அனைவரது உள்ளத்தையும் கொள்ளை கொண்டவர். மதுரை செயின்ட் பிரீட்டோ மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை நிறைவு செய்து அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை வணிகவியலும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு படிப்பின் முதுகலை பட்டமும் பெற்றவர். இவரது
உயர்ந்த கல்வி அறிவால் 1984ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை யுனைட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அலுவலராக பணிபுரிந்தார். 1991ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் முதுபெரும் தமிழறிஞர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் மூலம் பட்டிமன்ற உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இன்று 9000த்திற்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் பங்கேற்று அன்னை தமிழுக்கு பெருமை சேர்த்து வருகிறார். சன் தொலைக்காட்சியில் பல பட்டிமன்றங்களில் பேசி உலகெங்கும் பிரபலமடைந்துள்ளார். தென்கிழக்காசிய நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட உலகில் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து தனது பேச்சு திறத்தால் பெரும் ரசிகர்களை பெற்றவர். கல்யாண மாலை, வாங்க பேசலாம் போன்ற சன் தொலைக்காட்சி வழங்குகிற நிகழ்வுகளில் இவர்தான் கதாநாயகராக இருப்பார். சிவாஜி, குரு என்னாலு, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்து பெரும் புகழ் பெற்றவர். 1983 செப்டம்பர் 9 லீலாவதி என்னும் மங்கை நல்லாளை மணந்தவர். அசோக், விவேக் என்னும் அருந்தவ புதல்வர்களை பெற்றவர். குங்குமம் பாரா இதழ்களில் ராஜாவின் பார்வையில் என்னும் கட்டுரை எழுதி புகழ் பெற்றவர். இவருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்ற விருதை சர்வதேச பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று என்று கூறி நிறைவேற்றேன்.
அனைவருக்கும் வணக்கம். பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு அதிகம் ஒதுக்க வேண்டியது நேரமே என்று பேச இருக்கும் மாணவன் 11ஆம் வகுப்பு மாணவன் திவ்ய பிரகாஷ் மற்றும் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் கருப்பையா. அதனைத் தொடர்ந்து 9ஆம் வகுப்பு மாணவன் அஜயராம் சுந்தர். நாம் நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதிகம் ஒதுக்க வேண்டியது நிதியே என்று பேச வரும் மாணவி கீர்த்தனா மற்றும் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் தாமரை செல்வன். அதனைத் தொடர்ந்து 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி கனிகா. 4ஆம் ஆண்டு விழாவை நல்ல மழையோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சிடி அருமைக்குரிய தம்பி பிஎஸ்டி சிதம்பரம் அவர்களே, அவரது இல்லத்தரசியார் அன்னம் அவர்களே, அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த மூத்தவர்கள் பெரியவர்கள் திருமிகு ஆறு மணி அவர்களே, ஐயா பழனியப்பன் அவர்களே, ஐயா ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய வருகையால் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பொன்னமராவதியின் வட்டாட்சியர் திருமதி சாந்தா அம்மா அவர்களே, வருகை நின்றிருக்கக்கூடிய ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களே, பெருந்திரளாக இந்த மழையிலும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, இங்கே பயிலுகின்ற மாணாக்கர்களே, சிறப்பு விருந்தினர்களே, மேடையிலே இளம் பேச்சாளர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பள்ளியை மிகச் சிறப்பாக நிர்வகிக்கிற பள்ளி முதல்வர், மக்கள் தொடர்பு அதிகாரி மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் அல்லாத மற்ற ஊழியர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எனக்கு இடையில ரொம்ப தொலைவு. பள்ளிக்கூட நிகழ்வுகள்ல எப்பவுமே இப்படிதான் இருக்கும். நீங்க எல்லாரும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அப்பால உட்கார்ந்த மாதிரி இருக்கு. பெரும்பகுதியே லைட்டு, கேமரா, அப்புறம் வீடியோகிராபர்ஸ் ஆக்கிரமிச்சிருவாங்க. அதனால நீங்க இங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லதுன்னு முதல்லயே உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது கவனிப்பீங்களா? இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. பொண்ணு முறை தானாளர் நிறுவனர் மட்டும் கைதட்டினா பிரயோஜனப்படல. கொஞ்சம் மழை இந்த நிகழ்வை பின்னை தள்ளிவிட்டது. காலநிலை மாற்றத்துல அடிக்கிற மழை அச்சுறுத்துகிறது, பயமுறுத்துகிறது. வருவதற்காக மாலையில வரும்போது மிக கடுமையான காற்று மழையும் பார்த்தாங்க. திருச்சி ரோட்ல இருந்து இந்த பக்கம் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த மழைக்கு மத்தியிலும் கொட்டி தீர்த்த மழையிலும் கொஞ்சமும் அசராமல் இந்த நிகழ்ச்சியை எண்ணியபடியே செய்திருக்கக்கூடிய தம்பி சிதம்பரம் அவர்களுக்கும் இந்த பள்ளியை சார்ந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அந்த மழையில நான் நினைச்சேன் இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்கிறது கஷ்டம்னு. ஆனா இங்க தரையில இங்க கால் வச்சா நனைஞ்ச மாதிரி இருக்கு, பூரா ஈரமா இருக்கு. பொன்னமராவதி மாதிரி ஒரு செட்டிநாட்டுக்குள்ள கொண்டாந்துருக்கிறாங்க. நகரத்தாருக்கே உரிய அந்த விருந்தோம்பல் பண்போடு வந்த அத்தனை பேரையும் வரவேற்கிறாங்க. இவரது தந்தையார் அமரர் விஎஸ்டி பழனியப்ப செட்டியாரின் கனவை ஒரு பிள்ளை நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கும்போது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அப்பா சொல்றத கேட்காத பிள்ளைகள் இந்த மண்ணில் இருக்கிற காலத்துல அப்பாவின் ஆன்மாவுக்கு உண்மை உள்ள பிள்ளையாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இந்த தம்பி தான். அதை நினைத்து நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். அவரது பேச்சு முழுக்க தகப்பனை பற்றித்தான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக என்னோடு அவர் தொலைபேசியில பேசும்போதும் அவங்க அப்பாவை பத்தி தான் சொன்னார்.
மதுரையில நிறைய பிசினஸ் இருந்தாலும் நாங்க இங்க வர்றதுக்கு காரணம் எங்க அப்பாவுடைய ஆசை கல்வி நிறுவனம் தான். பொன்னமராவதி பக்கம் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பள்ளியை நிறுவ வேண்டும் என்பது அவரது கனவு. அதை நிறைவேற்றுவதுதான் நான் அவருக்கு செலுத்துகிற அஞ்சலி என்று ஒரு பிள்ளை சொல்வது பெரும் பெரும் மகிழ்ச்சி. ஏறக்குறைய மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு நிகரான கட்டணத்திலேயே பன்னாட்டு சிபிஎஸ்இ பள்ளியை அவர் நடத்துவதாக சொன்னார். அதுவே அவரது பெருந்தன்மைக்கு ஒரு சான்று. ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. எல்லா மொழிகளும் கற்றுத்தருகிறார்கள். சிங்கப்பூரோடு தொடர்புல இருந்து அந்த பிள்ளைகளோடு இங்க இருக்கிறவர்கள் பாடங்களை பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள். ஐஐடி, ஜேஇஇ, அப்புறம் நீட்டு, இதுதான் இன்னைக்கு மக்கள் மனசுல இருக்கு. அதுக்கான பாடத்திட்டங்களை இவர்கள் கற்றுத் தருகிறார்கள் சின்ன வயதில் இருந்தே. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பள்ளியில இணைந்திருக்கிற பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவை நம்ம பார்த்தோம், அந்த ஆண்டு அறிக்கையை பார்த்தோம், மேடம் வாசிச்சாங்க, அதெல்லாம் திரையில வந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பள்ளி ஓராண்டில் என்ன செய்தது என்பதை அவர்கள் காட்டினார்கள். அதோட ஒரு கான்வகேஷன் பட்டமளிப்பு நடந்தது, பரிசுகள் வழங்கப்பட்டன. என்னைய இங்க சிறப்பு விருந்தினர்னு கூப்பிட்டு நிறைய சொன்னாங்க. என்னை பத்தி ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன் ஒருத்தர் அறிமுகம் உரையாற்றினார். அந்த பையனுக்கு என்னோட நன்றி. நல்லா பேசினார். என்னைய பத்தி பேசினார்ன்றதுக்காக இல்ல, நான் பெரும்பாலும் அறிமுக உரைகளை விரும்புறது இல்லை. ஆனா அவரது பேச்சு தமிழ் நல்லா இருந்தது. நிறைய இடத்துல தப்பு தப்பா பேசுவாங்க. அந்த பையன் இந்த வயசுலயே நல்ல ஒரு மேடை ஆளுமையோட பேசினார். அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிள்ளையை வழி நடத்திய ஆசிரியர்களுக்கு வாழ்த்துகள். இப்ப இந்த மாதிரி ஒரு புது அமைப்பு, ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களை வைத்து பட்டிமன்றம் வைப்பது நான் அதிகம் கேள்விப்படாதது. அதற்கு இந்த 6 பேரையும் தயாரித்த இந்த பள்ளி நிறுவனருக்கும் கரஸ்பாண்டன்ட்டுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னோட நன்றி. நீங்க எல்லாரும் என்ன நோக்கத்துல இங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டு விழானா பெற்றோர் எதுக்கு வராங்கன்னா பிள்ளைகள் ஆடுறதையும் பாடுறதையும் பாக்குறதுக்கு. அடுத்தது அவன் வாங்குற பரிசை கவனமா பார்த்து போட்டோ எடுக்கிறதுக்கு. நீங்க யாருமே பட்டிமன்றம் பார்க்க வரலைன்னு எனக்கு தெரியும். இந்த ஆளை ஏண்டா இன்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஏதோ திருவிழால வந்தா பரவாயில்ல, பள்ளிக்கூடத்திலயுமா பட்டிமன்றம் அப்படின்னு அங்க ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கும். உண்மையா இல்லையாங்க? நீங்க யாருமே பக்கத்துல இல்ல, ரொம்ப தொலைவில் இருக்கீங்க. இந்த லைட் வேற கண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஒரு 450 லைட்டை போட்டு நம்ம என்னமோ மந்திரி மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம வெறும் ராஜா தானே அவங்களுக்கு தெரியல. இவ்வளவு லைட்டை போட்டு எக்கச்சக்கமா போட்டிருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நீங்க கேட்பீங்களா? இல்ல என்ன செய்யலாம்? ஏங்க கலர் கலரா போய் நாங்க என்ன டான்ஸ் ஆடவா போறோம்? முதல்ல இருந்த அழகு ஒயிட் லைட்டே இருக்கீங்க, பரவாயில்ல. இது ஏதோ இது மாலை நேரத்து மயக்கம்னு பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. மஞ்சள் கலர் லைட் கேட்பீங்களா? என்னங்க நீங்க தான் சொல்லணும். கூட்டம் கேட்பீங்களா? போதுங்க, அதே அப்படியே விட்டுருங்க. முதல்ல இந்த முயற்சி எடுப்பதே ஆச்சரியம். ஒரு பள்ளிதான் ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதுல எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. கல்லூரிக்கு வரும் முன்னாடி அவன் மனசுல நிறைய மாற்றங்கள் வந்துடும். ஆனா பள்ளியில இருக்கும் போதுதான் அந்த பையன் எந்த பக்கமும் அவனை வணைகிற ஒரு பச்சை களிமண்ணை போல இருப்பான். தேர்ந்த குயவர்களாக இருக்கிறவர்கள், கைவினைஞர்கள், அந்த களிமண்ணை எது வேணாலும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு சிலை வடிக்கிற சிற்பி ஒரு கல்லை சிலையாக்குவதும் பள்ளியில தான் நான் நினைப்பேன். ஏன்னா இங்குதான் திசை தெரிவு செய்கிற ஆற்றல் பிள்ளைகளுக்கு பிறக்கிறது. அதுக்கு இந்த 6 பேருக்கும் வாய்ப்பு தந்த இந்த பள்ளிக்கு மீண்டும் வாழ்த்துகள். எனக்கு அறிமுகம் செய்தவர் நான் பிரிட்டோ பள்ளியில படிச்சேன்னு சொன்னாரு.
அந்த பள்ளியில நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் முதல் முறையாக பேராசிரியர் சாலமன் பாப்பையா பேசுவதை நான் பார்த்தேன். நான் இப்ப 10ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட். எங்க பள்ளியில வந்து பேசினார். அவர் பேச்சை கேட்ட அந்த நாளில் தான் எனக்கு பேச வேண்டும் என்ற ஆசையே வந்தது. பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆசையும் வந்தது. நான் இன்னைக்கு 4 பேருக்கு தெரிஞ்சவனா இருக்கிறேன்னா அதுக்கு இந்த பள்ளி கொடுத்த வாய்ப்பு தான் காரணம். அது சென்ட் பிரிட்டோ நீ உட்கார்ந்து யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு பெரிய தொந்தரவியா? எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் சாப்பிடுவோம்ல. இங்க நிறைய கடைகள் இருக்கு, அங்கிருந்து வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டா சரி பேசு. ஐயா நீங்க நான் சாப்பிடுறேன் நீ பேசு. செந்தில் ஒரு படத்துல சொல்லுவாரு கவுண்டம் பண்ணிட்ட, ஆனா நீங்க மிருகம் இது தமிழ் வாசிக்கணும் நான் தூங்கணும்னுவாரு. எதுக்குறாருன்னா நீங்க வாசிக்கணும் நான் தூங்கணும். அது மாதிரி நீங்க பேசுங்க நாங்க சாப்பிடுறோம்னு ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, எல்லாரும் பிள்ளைகள் வளரணும்னு ஆசைப்படுறோம். வளருகிற பிள்ளைகள் முன்னேறணும்னு நினைக்கிறோம். முன்னேறுகிற பிள்ளைகள் சாதனை செய்யணும்னு நினைக்கிறோம். சாதனை செய்கிற பிள்ளைகளால் நமக்கு பெருமை வர வேண்டும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு காலையில கிரிக்கெட் பாக்குற யாராவது ஒரு சின்ன 14 வயசு பையன்
திடீர்னு உள்ள போகுது. பேரு வைபவ் சூரியவன்சின்னு நினைக்கிற அந்த பையன், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளையாடுற அந்த பையன், எனக்குரிய 15 வயசு ஆகாத ஒரு பையன் இன்டர்நேஷனல் மேட்ச்ல விளையாடி உலகளாவிய பவுலர்ஸ் முன்னாடி 38 பந்துல 101 ரன் அடிச்சு பெரிய சாதனை படைச்சிருக்கான். குட்டி பையன். சச்சின் டெண்டுல்கர் கூட இந்த சாதனையை பண்ணல. 15 வயசுல ஒரு பெரிய மேட்ச், 101 ரன் 38 பந்துல. இது 2வது உலகத்தரத்துல 2வது இடம். வயசுல அவன் தான் முன்னாடி நிக்கிறான். பெற்றோர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அப்படின்னு நம்ம பிள்ளைங்க முன்னேறணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்? நேரத்தை கொடுக்கணுமா, துட்டு கொடுக்கணுமா, நிதி கொடுக்கணுமா? இதாங்க தலைப்பு. தலைப்பு பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? ஒரு 5 பேருக்கு பிடிச்சிருக்கு. பாவ சிதம்பரம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னைய கூட்டிட்டு வந்து நீங்களும் பட்டிமன்றம் நடத்துங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆடியன்ஸ் விரும்பினாதான் நிகழ்ச்சி ஜெயிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாடா, எங்கேயோ மழை பெய்யற மாதிரி இருக்கு. நேரமே அப்படின்னு பேசுறது 3 பிள்ளைங்க. திவ்ய பிரகாஷ் அவரா, நல்லா கைதட்டுங்க. அவனுக்கு 11ஆம் வகுப்பு தான் படிக்கிறார். கருப்பையா 9, 9th ஸ்டாண்டர்ட். பாருங்க அவர் கையில இருக்கிற வாட்ச. என்ன வாட்ச் அது? ஸ்மார்ட் வாட்ச். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது லேடிஸ் வாட்ச் கட்டியிருந்தேன். அது அந்த காலத்துல பெண்கள் கட்டுவாங்கல்ல, அந்த சுண்ணாம்பு டப்பி மாதிரி ரவுண்டா இருக்கும். அது எங்க சித்தப்பா ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு. சாதாரண வாட்ச். ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகும்போது சந்தோஷமா கட்டிட்டு போனேன். பயல்களை பார்த்து, ஏண்டா லேடிஸ் வாட்ச் கட்டி இருக்க, கேவலமா இல்லைன்னு கலட்டி பைக்குள்ள வச்சுக்கிட்டேன். அதுதான் நம்ம வாட்ச் கட்டுனது. இவரை பாருங்க, ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருக்கிறாரு. சூப்பர். அஜய் ராம் சுந்தர் வகுப்பு 9. 3 பேரும் நேரம் கொடுங்க சார், உங்க காசு யாருக்கு வேணும் அப்படின்னு பேசுறாங்க. நேரத்தை வச்சு என்ன பண்றது? காசு கொடுங்க, நாங்க வாங்கணும்ல வேணுங்கிறத அப்படின்னு சொல்றதுக்கு கீர்த்தனா 9ஆம் வகுப்பு. வாங்கம்மா, நீ கும்புறத பார்த்தா எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து தாமரை செல்வன் 7ஆம் வகுப்பு. ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் பேச சுவைப்பட அமைந்துள்ளதா பல்லாற்றான் பகுத்து தொகுத்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு அதிகம் நேரமே ஒதுக்க வேண்டும் என்பதன் சார்பாக பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்கள் இந்த கருத்தை கூறியவுடன் எனக்கு உள்ள ஒரு ஐயம். ஒரு குழந்தைக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆசி என்றால் குற்றம், இது யார் என்றால் நீக்குபவர், ஆசிரியர் என்றால் குற்றத்தை நீக்குபவர். பெற்றோர்கள் தான் தனது குழந்தைகளை முறையில் நெறிப்படுத்த வேண்டும். இதை கூறியவுடன் அனைத்து பெற்றோர்களும் இதற்கு தலைவர்கள் ஆசிரியரிடம் அனுப்புகிறோம் என்று கூறுவார்கள். ஆனால் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார் தெரியுமா? அது பெற்றோர்களே. பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு அடிப்படை தேவைகளான பாதுகாப்பு, நல்ல வழிகாட்டுதல் ஆகியவற்றை வழங்க வேண்டும்.
இது அவர்களின் உடல் மன சமூக வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். இவற்றை எத்தனை பெற்றோர்கள் கவனிக்கிறாங்க? கையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கணும், கையில போடல, காசு போன இடம் தெரியல. காசு என்னையா பெரிய காசு? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா நேரம் அப்படி கிடையாது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். காலம் பொன் போன்றது என்பது பழமொழி. அந்த பொன்னான நேரத்தை எத்தனை பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்காக பயன்படுத்துகிறீர்கள்? அகதியில விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அதே போல எனது எதிரியினர் இதை பற்றி பேச அமர்ந்திருக்கிறார்கள். நமது பண்டைய கால தமிழரின் உறவும் பண்பாடும் மரபும் மறைந்துவிட்டன. இதற்கு காரணம் என்ன? வெறும் எதிரானே. மாமாவை சித்தப்பா என்றும் அத்தையை சித்தி என்றும் சித்தப்பாவை மாமா என்றும் கூறுவதற்கு காரணம் இந்நிதியே. நடுவர்களே, நீங்களே ஒரு முறை அத்தலைப்பை திரும்பி கூறிப்பார்களே. அதில் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு அதிகம் ஒதுக்க வேண்டியது நிதியா நேரமா என்பதை இடம்பெற்றிருக்கலாமே. ஏன் இதில் நேரத்துக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள்? இதுவே தெரியவில்லையா? பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு அதிகம் நேரம்தான் ஒதுக்க வேண்டும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் கீழே கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் மண்ணை வளர்க்கும் நிலை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆகையால் சுவரால் கீழே திகழ்வது பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் நேரமே. ஆகையால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு அதிகம் நேரமே ஒதுக்க வேண்டும் என கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆச்சரியமா இருக்கு. இந்த வயதுல ஒரு தடங்கல் திக்கல் திணறல் இல்லாம ஒரு இடத்துல யோசிக்காம கொடுத்த நேரத்துல கொளுத்திட்டாரு தம்பி. நிஜமாவே உண்மையிலே சொல்றேங்க, இவன் வயசுல என்னால எல்லாம் அப்படி பேசியிருக்க முடியாது. பேசின செய்திகள் மிக அருமை. ஆசிரியர் என்றால் குற்றம் நீக்குபவர். ஆனா முதல் ஆசிரியராக இருப்பது பெற்றோர் தானே. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறார், அடிச்சு பேச. பேசிய தம்பி திவ்ய பிரகாஷ் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அவர் ஒரு வரி சொன்னார், அகழியில் விழுந்த முதலை போல. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த உதாரணம், அருமையான உதாரணம். இப்போ அகழியில் விழுந்த முதலை கீர்த்தனா அவர்கள் வாங்கம்மா. நிதியே அதிகம் ஒதுக்க வேண்டிய நிதி. கையில பேப்பர் கூட இல்லாம வராங்க பாருங்க. தைரியமா பேசுங்க. பட்டிமன்ற நட்சத்திர நாயகனாக இருந்து உலகத்தை சிந்தித்து சிரிக்க வைக்கும் நம் நடுவரையாளர்களுக்கும் அவையார்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, எனக்கு ஒரு ஐயம், சந்தேகம். ஐயம் தானே, பயமா இருக்கு. சொல்லுங்க, உங்க ஐயம் என்னம்மா? எதிரணியினர் தலைப்பை சரியாக புரிந்து கொண்டாரா இல்லையா என்று. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் என்பது எனது கருத்தாகும். நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே? 2025. நாம் எந்த 2025 தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிரணியினர் பண்டைய காலத்தில் என்று கூறுகிறாரே, அதே பண்டைய காலத்தில் வாழ்ந்த நம் இல்லத்தில் வசிக்கின்ற தாத்தா பாட்டியவை எடுத்துக்கொள்வோம். பண்டைய முறையான கடின முறையை அவர்கள் விரும்புகிறார்கள் இல்லையே. இக்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய தொடுதுறை என்று சொல்லக்கூடிய டச் போனை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். காரணம், உலகம் உள்ள
வைக்கிறது, மடிக்கணினி நம்மை மறைக்க வைக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் வெறும் நேரத்தை மட்டும் செலவழித்துக் கொண்டிருந்தால் நாம் நம் தேவைகளை எவ்வாறு கொண்டு சென்று கொள்வது? எனவேதான் நம் பெற்றோர்கள் நிதியின் முக்கியத்துவம் அறிந்து வேலைக்கு சென்று நிதியை திரட்டுகிறார்கள். அண்ணன் திவ்ய பிரகாஷ் சொல்வது வெறும் கையை வைத்து முழம் போடுவது போல் உள்ளது. தாம் பெற்ற கஷ்டத்தை தம் பிள்ளைகள் தரக்கூடாது என்பதற்காக தான் நம் பெற்றோர்கள் அயரால் உழைத்து நிதியை திரட்டி தம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள் அல்லவா? பிள்ளைகள் பிறப்பதற்கும் நிதி தேவை, பிள்ளைகள் வளர்வதற்கும் நிதி தேவை, பிள்ளைகளை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நிதி தேவை. எனவே மனிதனின் ஒரு அங்கமாக திகழ்வது நிதியே என்று கூறி பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். ஒரு 3 தடவை அந்த கோடியத்தை அடிச்சாங்க. நமக்கே பயமா. இந்த வயசுல இவ்வளவு தெளிவா கையில ஒரு குறிப்பும் இல்லாம பேசுகிற அந்த ஆவேசம் இருக்கு பாருங்க, உண்மையிலே பாராட்டும். நான் இதை வேடிக்கையாக சொல்லலைங்க. கீர்த்தனாவுக்கு வாழ்த்துகள். நீ எந்த வயசுல இருக்க, எந்த காலத்துல இருக்க, எந்த வருடத்துல இருக்க, கணினி யுகத்துல இருக்க. ஸ்மார்ட் வாட்ச் கட்டி இருக்கிறாரு தம்பி. அவர் தாத்தா ஸ்மார்ட் வாட்சா கட்டி இருந்தாரு. 1/2 மணி நேரம் கீ கொடுத்தாருன்னா 1/2 நாள் ஓடும். அப்படி ஒரு வாட்ச் கட்டி இருந்தாரு. இந்த காலத்துல வந்து பேசலாமா? பெற்றோர் எதுக்கு வேலைக்கு போறாங்க? பிள்ளைகளுக்கு பணம் தேடி வைப்பதற்கு. பிறக்கிறதுக்கே காசு வேணும், வளர்றதுக்கு காசு வேணும், விரும்புறத வாங்குறதுக்கு காசு வேணும். ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க கீர்த்தனா.
அது யாரு சொல்லி கொடுத்தான்னு தெரியல, அடித்து பேசுகிறேன். நான் ஒரு கேள்வி சொல்லியிருக்கான் பாருங்க, உன்னை மக்கள் கொண்டாடுவதற்கு தூக்கி பிடிப்பதற்கு, உன்னை கண்டுக்காம போறதுக்கு காசு இல்லைன்னா கண்டுக்க மாட்டான். நீ பெரிய ஆளு மக்கள் நினைக்கணும்னா உன் கையில காசு இருக்கணும். காசு தான் முக்கியம். உணவு, உடை, உறைவிடம், இது எல்லாத்துக்கும் தேவை நிதிதான். 4 பேர் பேசியாச்சு. நல்லா பேசியிருக்காங்களா? சன் டிவியில தான் இந்த மாதிரி சட்டு சட்டுன்னு பேசுவாங்க. சன் டிவி பட்டிமன்றம் மாதிரி ரொம்ப வேகமா இது நடக்குது. இப்போ நிறைவு சுற்று. இந்த அணியில நேரம் தான் சொல்றதுக்கு அஜய் ராம் சுந்தர் வாங்க ஐயா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளுடன் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. சித்திக்கும் தேன் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். தராசு தட்டு போல் நடுவுநிலை மாறாமல் நடுவில் இருக்கும் நடுவர் அவர்களே, பாடி பாடி குத்தினாலும் பதர் அரிசி ஆகாது என்று தெரியாமல் நிதி என்ற நிதிக்காக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கும் எதிரணியினரே, அதெல்லாம் பதர். அவையவர்களே, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு அதிகம் ஒதுக்க வேண்டியது நேரமே என்று நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இப்போ இந்த ஆண்டு விழாக்கு வந்திருக்கிறார்களே பெற்றோர்கள், அவர்கள் இங்கு இப்போ எதை செலவழிச்சு எதை ஒதுக்கி இருக்காங்க நடுவர் அவர்களே? நேரத்தை. தம் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. எதிரினர் என்னதான் நிதினோ நவீன காலம்ல பேசினாலும், நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் எனும் நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் நிதியே. நீங்க அடிப்பா நிதி என்று நாம் அளவுக்கு அதிகமாக நிதியை தேடி செல்லும் பொழுது நாம் நம் நிம்மதியை தொலைத்து விடுகின்றோம். ஆனால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்காக அதிக நேரத்தை ஒதுக்கும் பொழுதுதான் குழந்தைகள் மனதளவில் நிம்மதியாக வளர்கிறார்கள். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. யானைக்கு பலம் தும்பிக்கையில், மனிதனுக்கு பலம் நம்பிக்கையில் என்று கூறுவார்கள். நான் இங்கு ஒரு பட்டிமன்ற பேச்சாளனாக நிற்கின்றேன் என்றால் அதற்கு முதன்மையான காரணம் என் பெற்றோர்கள் என்னுடன் ஒதுக்கிய நேரம் தான். அவர்கள் எனக்கு அடுத்த நம்பிக்கை தான். இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, எங்கள் பள்ளியின் நிறுவனர் ஐயாவும் தாராள அம்மாவும் இவ்வாறு சிறப்பாக பள்ளியை நடத்தி வருகிறார்கள் என்றால் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களுடன் ஒதுக்கிய நேரம் தானே. பருவத்தை பயிர் என்ற பழமொழிக்கு ஏற்ப பெற்றோர்கள் பிள்ளைகள் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது நேரத்தை ஒதுக்கி அவர்களை நெறிப்படுத்தினால் தானே நடுவர் அவர்களே அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல மனிதர்களாக மின்னிடுவார்கள். 5இல் வளையாதது 50இல் வளையுமா? கிடையாது. எதிரணியினர் தலைவரை மேலோட்டமாக பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அதனால்தான் நிதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சற்று நன்றாக நம் தலைப்பை கவனியுங்கள் எதிரணியினரே. பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு அதிகம் ஒதுக்க வேண்டியது நேரமா நிதியா என்ற தலைப்பில் அதிகம் எனும் அந்த ஒரு வார்த்தை நாடுகள் கேள்வி நடுவர் அவர்களே. நாங்கள் நிதி தேவையில்லை என்று கூறவில்லை. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்காக அதிக நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளை நெறிப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம் நடுவர் அவர்களே. எதிரணியில் சகோதரி கீர்த்தனா கூறினார்களே, மனிதனின் அங்கமாக திகழ்ந்த நிதியே என்று. அந்த நிதியையும் அந்த நிதியை கொடுத்து வாங்கும் பொருட்களையும் சரியான முறையில் பயன்படுத்த தேவை. ஒவ்வொரு பெற்றோரும் தம் குழந்தைகளுக்காக அதிகம் ஒதுக்கும் நேரமே அதிக நேரத்தை ஒதுக்கி சொல்லித்தரும் அனுபவ பாடம் தானே நடுவர் அவர்களே. தம்பி தாமரை செல்வனும் நிதி வாழ்க்கையை நடத்த உதவும் என்றாரே. தம்பி, நிதி வாழ்க்கையை நடத்த உதவலாம், ஆனால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்காக அதிகம் ஒதுக்கும் நேரமே குழந்தைகளின் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றும். பிள்ளைகள் தடுமாறி போவதற்கும் தடம் மாறி போவதற்கும் காரணம் பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்காக அதிகம் ஒதுக்கும் நிதிதானே. நிதி என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டுவதில்லை நடுவர் அவர்களே. நேரம் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டுகின்றன. இதிலிருந்தே தெரியவில்லையா, பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்காக அதிகம் ஒதுக்கும் நிதி பிரிவினையை உண்டாக்கிறது, அதிகம் ஒதுக்கும் நேரமே ஒற்றுமையை உண்டாக்கிறது என்று. அன்றே நம் முன்னாள் முதலமைச்சர் கல்வி கற்சிறந்த காமராஜர் ஐயாவே கூறியிருக்கிறார்களே, உன் பிள்ளை ஊனமாக பிறந்தால் சொத்து சேர்த்து வை, அதிகம் சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளையை ஊனமாக்காது என்று. நவீன காலம் என்கிறார்களே, அந்த நவீன காலத்தில் தானே தான் பெற்று வளர்த்த பிள்ளைகளே தம்மை சுமையாக கருதியதால் தானே இப்போது முதியோர் இல்லங்கள் உருவாகியுள்ளன.
என்பதை நான் இங்கு மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. எனவே பெற்றோர்களை விழித்திருங்கள். கல்லாக இருக்கும் ஒரு குழந்தையை சிற்பமாக வடிப்பதற்கு முதன்மை படிக்கட்டுகளாக இருப்பது பெற்றோர்களே. எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் தம் குழந்தைகளுக்காக அதிகம் ஒதுக்க வேண்டியது நேரமே. மங்கா புகழ் கொண்ட மதுரையில் இருந்து வந்திருக்கும் நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு பெற்றோர் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகம் எதை ஒதுக்குவீர்களோ அதை தீர்ப்பாக வழங்குவீர்கள் என்று உங்களின் மீது நம்பிக்கை வைத்து நன்றி எனும் மூன்றெழுத்து வார்த்தை கூறி நடுவரின் தீர்ப்பு நேரம் எனும் மூன்றெழுத்தாக இருக்கும் என்று நடுவரை நம்பி எனவே ஒரு மனிதனின் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அங்கமாக திகழ்வது நிதியே. பணம் இருந்தால் உபசரிப்பு, இல்லை என்றால் அவமதிப்பு. இதுதான் இன்றைய நாட்டின் நடப்பு. எனவே இறுதியாக நம் நடுவர்களுக்கு ஒன்றை மட்டும் நினைவூட்டுமாறு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஐயா, பாண்டிய நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டிற்கு சொந்தமான மதுரை மண்ணில் இருந்து வந்திருக்கும் நடுவர்களே, பாண்டிய நெடுங்கல்யன் தவறாக தீர்ப்பு வழங்கியதன் விளைவு என்னவென்று உங்களுக்கும் தெரியும். இங்கு உட்கார்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் தெரிந்த ஒன்றுதானே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன செய்யணும் பெரியவர்களே? விளையாட்டு பிள்ளைகளாக கூடி கலைகிற பிள்ளைகள் விஷய ஞானத்தோடு பேசுவது ஆச்சரியம். இந்த மாதிரி இந்த பிள்ளைகள் வளர்ந்திருப்பதற்கு இந்த பள்ளி பெரும் காரணம். இந்த பள்ளியின் ஆசிரியர்கள், நிர்வாகி, தாளாளர், பெற்றோர்களும் காரணம்.
6 பேருக்கும் இப்ப நிறைவாக பேசிய கனிகாவுக்கும் உங்கள் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். வழக்கமான பேச்சாளர்களைப் போலவே மிரட்டி இருக்கிறார்கள். நிறைவாக பேசிய 2 பேரும். இதுல இந்த கனிகா மதுரையில தவறான தீர்ப்பு சொன்னவர். அவர் ஒன்றும் தீர்ப்பெல்லாம் சொல்லல, ஏற்கனவே நடந்துருச்சு. இன்னொன்னு, அங்க பேசினது கண்ணகி, இங்க பேசுறது கனிகா. அதனால அதை ஒப்பிடுறது அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம், ஏன்னா நிறைய இன்னும் நிகழ்ச்சி இருக்கு. இது 2மே முக்கியம்னு 2 பேருமே சொல்றாங்க. இந்த தம்பியே சொன்னாரு, நாங்க ஒண்ணு நிதி வேண்டாம்னு சொல்லல, ஏது அதிகம் வேணும்னு தான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. இவங்க என்ன சொல்றாங்க, நிதிதான் முக்கியம். இங்க பெற்றோர் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னா இந்த பள்ளியில ஃபீஸ் கட்டி படிக்கிறதுனாலதான் இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெற்றோராக இருப்பவருக்கு இந்த காலத்துல என்ன மனசுல தோணுதுன்னா, பிள்ளைகள் கேட்கிற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற ஆசை பிறக்கிறது, விருப்பம் இருக்கிறது. நாங்க எல்லாரும் குழந்தைகளா இருக்கும்போது எது கேட்டாலும் முதல்ல இல்லைன்னு தான் சொல்லுவாங்க பெற்றோர். நானா 5 பைசா 10 பைசாவுக்காக அழுது இருக்கிறேன். 5 பைசா கேட்டாலே அடி விழும், அடிச்சிட்டு தரமாட்டாங்க. எதுவுமே கெஞ்சி கூத்தாடித்தான் பெற வேண்டிய நிலையில் இருந்தோம். ஆனால் இன்றைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு எது வேண்டுமானாலும் செய்து கொடுக்கிறார்கள். அதுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது என்று பெற்றோர் நினைப்பதுதான். எங்களுக்கெல்லாம் 1 மாசம் வெக்கேஷன்னா வெயில்ல சுத்துவோம், ஊரை சுத்தியே கிடப்போம், மிஞ்சி போனா தாத்தா வீட்டுக்கு போவோம். ஆனா இங்க வெக்கேஷன் போறாங்க. இங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைகள் TNPL மேட்ச் பார்க்க இதுக்கு போயிருக்காங்க. எங்க நத்தம் வரைக்கும் TNPL மேட்ச். எனக்கு இவ்வளவு காலம் ஆச்சு, நான் இன்னும் ஒரு மேட்ச் போய் கிரவுண்ட்ல பார்த்தது இல்லை. நமக்கு அவ்வளவுதான். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு வளர்கிற வயதிலேயே உலக கிரிக்கெட்டியரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு தருகிறது என்றால் இந்த பள்ளியில படிக்கிற காரணத்தால் இது கிடைக்கிறது. அதான உண்மை. அவனும் ஒரு கிரிக்கெட் வீரன் ஆகணும் அப்படின்ற ஆசை பிறக்கணும்னா உயர்ந்த இடங்களிலே அவனை படிக்க வைக்கணும். அதுக்கு நிதி வேண்டும். கேட்கிறதெல்லாம் வாங்கி தரணும், அதுக்கு நிதி வேண்டும். இந்த ஆண்டு விழால ஆடுனாங்களே பிள்ளைங்க, ஆட போறாங்களே அல்லது ஆடுனவங்க, அவங்க போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ் இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் யார் வாங்குறது? அப்பா தானே வாங்கணும், அம்மா தானே வாங்கணும். அந்த ட்ரெஸ் 3000 ரூபாயா, நீ ஆடவே வேண்டாம் அப்படின்னு சொன்னா பையன் ஒத்துக்குவானா? கதறி கண்ணீர் வெடிப்பான். அது ஏற்கனவே என்னைக்கு டான்ஸ் ஆட போறோம்னு சொல்றாங்களோ அன்னைக்கு இருந்து வீட்டுல ஆடிக்கிட்டே இருப்பான், நெளிவான். பாத்ரூம் போகும்போது நெளிவான். உங்க அம்மா கேட்க, ஒழுங்கா போடானா? நான் பிராக்டிஸ் பண்றேன். என்ன குளிக்கும் போதாதான் டான்ஸ் ஆடுறது? போமா, அவன் வேலையை பாருமா, அங்க வந்து பாரு, நான் தான் சூப்பரா ஆடுவேன் சொல்லுவாங்கல்ல. ட்ரெஸ் வாங்க, இது பாருங்க, இந்த தம்பி ஸ்மார்ட் வாட்ச், காசு இல்லாம வருமா? கருப்பையா, ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு நேரத்தை ஒதுக்குங்க. எங்க இருந்து ஒதுக்குறாரு? ஒரு குறைஞ்சது 2000-3000 ரூபாய் இருக்கும் அது ஸ்மார்ட் வாட்ச். நாங்க படிக்கும் போதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த தலைமுறை பிள்ளைகளை தங்கமாக தாங்குகிறார்கள், தூக்கி வைத்து கொஞ்சுகிறார்கள். காரணம் 1 அல்லது 2 பிள்ளைகள், 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, அத்தனையும் பிள்ளைகளுக்கு தருகிறார்கள். நிதியை பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த பாக்கெட் மணின்னு வாங்குறீங்களா? கிடையாதா? உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லையா? நீங்க வாங்குறீங்களாமா? ஆமாவா இல்லையா? இல்லையா? பாக்கெட் மணி கிடையாது. சரி, ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும்னா என்ன பண்றீங்க? ஒண்ணும் கிடையாதா? வீட்டுல போற பழைய சோறு தானே. பெருநகரங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் இப்ப மதுரைக்குலாம் வாங்க,
வீட்டுல இட்லின்னா அவனே ஆர்டர் பண்ணிடுறான். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பீஸா, KFC, மெக்டொனால்ட்ஸ் சிக்கன் வாங்கி வீட்டுல டம்முன்னு வந்து இறங்குது. பையன் வேணுங்கிறத வாங்குறான், அப்பா தான் காசு தர்றாரு. என்ன பிள்ளைகள் பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது எது? நிதியைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்படித்தானுங்க. பையன் போய் கருப்பையா கேட்கிறாரு, எங்க ஸ்கூல்ல இருந்து நாங்க எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறோம், ஒரு 3000 ரூபாய் வேணும் கேக்குறீங்கன்னு வைங்க. உங்க அப்பா வேணாம்ட்டாருன்னா, இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொன்னா என்ன செய்வாரு? கருப்பையா அங்கனே தரையில விழுந்து உருள்வாரு. இதெல்லாம் ஒரு அப்பாவா? ஒரு 3000 ரூபாய் இல்லாம எதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்தாரு? சிங்கப்பூர்ல இருக்கிற என்னை வர சொல்றான், நான் போனா தானே மரியாதை சொல்லுவீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாருங்க இப்ப மட்டும் ஆமா ஆமா அப்படின்னா எதை ஒதுக்கணும்? எதை ஒதுக்கணும்? ரெண்டுமே இப்படி ஒரு தீர்ப்பை இந்த நாட்டை பார்த்ததே இல்லை. நிதியைத்தான் பிள்ளைகள் விரும்புகிறார்கள். ரெண்டு விஷயம் சட்டுன்னு சொல்லிடுறேன். நிதியைத்தான் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். வெளியில போன அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னா பிள்ளைகள் எதிர்பார்க்கும். வெளிநாட்டுக்கு போன அப்பா வரும்போது நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரணும் தான் எதிர்பார்க்கும். ஒரு பிறந்த நாள்னா கொண்டாடணும்னு தான் எதிர்பார்க்கும். இது எல்லாத்துக்கும் காசு வேணும். பிள்ளைகள் எதிர்பார்ப்பது நிதியைத்தான், அதுல மாற்றமே இல்லை. ஆனா பெற்றோர் ஒதுக்க வேண்டியது எது? நமக்குமே காசு கொடுத்துட்டா நிம்மதி, போடா எப்படியும் போடான்றலாம். ஆனா நாம் செய்ய வேண்டியது எது? அதுதான் கேள்வி. எனக்கு என்னவோ பணம் பிள்ளைகளை தவறான பாதைக்கு திருப்பும். சின்ன பிள்ளைங்க கையில அதிக காசு புழங்க விடாதீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நிறைய வீட்டுல 9th 10th 8th படிக்கிற பிள்ளைகள் ஆனோ பொண்ணோ, அவங்கள போய் காசு இருக்கிற இடத்த அந்த பீரோவை திறக்க சொல்லி பெற்றோர் அனுமதிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அப்பா உட்காந்து பேப்பர் படிப்பாரு, நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வாசல்ல யாருக்கோ பணம் கொடுக்கணும், ஒரு காய்கறியோ ஒரு கீரையோ அல்லது இந்த அயன் பண்ணவருக்கு காசு தரணும். அப்பா சொல்லுவாரு, போய் அந்த இதை தர, அங்க ரூபா இருக்கு பாரு, எடுத்துட்டு போய் கொடு. அவன் படு சந்தோஷமா போய் எடுப்பான். அம்மாவே சில சமயம் சொல்லுவாங்க, அந்த ரூபாய் எடுத்து போய் அந்த வாசல்ல கொடுறா, எனக்கு நான் வேலையா இருக்கேன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அந்த தப்ப பண்ணாதீங்க. பிள்ளைகள் படித்து முடித்து காசோட அருமை தெரிகிற வரை பணம் இருக்கிற அலமாரியையோ பீரோவையோ பிள்ளைகள் தொடுவதற்கு அனுமதிக்காதீர்கள். இதை வேண்டுகோளா வைக்கிறேன். எப்பவுமே காசை பார்த்துட்டான்னா அவனுக்கு ஆசை வரும். கணக்கு தெரியாது, அதுல இருந்து 2 நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகலாம்ன்ற எண்ணம் வரும். பணம் தான் இளைஞர்களின் சகல குற்றத்துக்கும் தாயாக இருக்கிறது என்பதை தயவு செய்து மறக்காதே. நம்ம நாட்டில் பெருகி இருக்கிற போதைப் பொருள் எல்லாமே வளர்வதற்கு காரணம் இளைஞர்கள் கையில் அதிக பணம் இருப்பதுதான். எதுக்கு வேணும், எவ்வளவு வேண்டும், தேவைக்கு காசு கொடுங்க. படிக்கிற வயதுல 2 வீலர்லாம் 18 வயசுக்கு முன்னாடி ஓட்ட அனுமதிக்காதீங்க. இப்பெல்லாம் அனுமதிச்சா ஏதாவது பிரச்சனை ஆனா பெற்றோருக்கு சிக்கல், சட்ட சிக்கல் இருக்கு. தயவு செய்து பிள்ளைகளை அனுமதிக்காதீங்க. என் பிள்ளை நல்ல 2 வீலர் ஓட்டுவான் சொல்லாதீங்க. லைசன்ஸ் எடுக்காம பிள்ளைகள் 2 வீலரை தொடக்கூடாது. இந்த கண்ட்ரோல் இல்லாம பிள்ளை வளர்த்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. நீங்க ஒதுக்க வேண்டியது காசை தூக்கி எறியலாம், ஆனா ஆதரவா அருகில் அணைத்து இப்படி தோல்ல கை போட்டு பக்கத்துல உட்காரா, என்னடா படிச்ச, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருடா, மிஸ் நல்லா பேசுறாங்களா, கரஸ்பாண்டன்ட்டுக்கு உன்ன தெரியுமா, அவங்க என்ன சொல்லி தருவாங்க, அடுத்த வாரம் உங்க ஸ்கூல்ல என்ன நடக்குது, எந்த பாடம் உனக்கு புரியல, எதுக்காவது நான் தனியா உனக்கு சொல்லித்தர ஏற்பாடு பண்ணணுமா, நேரத்துக்கு தூங்குறியா, நல்ல விளையாடுறியா, காலையில எழுந்து காலை கடமைகளை சரியா செய்யறியா, பாத்ரூம் போகாமலே பள்ளிக்கூடம் போறியா. நிறைய பிள்ளைகள் அதை பண்ணும். காலையில எழுந்து குளிச்சுட்டு அப்படியே போயிடுவான், ஸ்கூலுக்கு வந்து பாத்ரூம் போவான். இது எல்லாம் கவனிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? பெற்றோர்கிட்ட இருக்கு. காசை தூக்கி எரிஞ்சிட்டு விலகி நிக்காதீங்க.
கரம் கோர்த்து நடக்கிற பெற்றோர் மட்டும்தான் எதிர்கால பிள்ளைகளை சரியாக உருவாக்குகிறார்கள் என்று அர்த்தம். நிதி அல்ல. என்னை பொறுத்தவரை நேரத்தை கூடுதலாக ஒதுக்கினால் உங்கள் பிள்ளைகள் வரும் காலத்துல ஒரு குகேஷ் போல, ஒரு சச்சின் டெண்டுல்கர் போல, உலக பிரசித்தி பெற்ற கோலி போல, ஒரு பிரக்யானந்தா போல இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பார்கள், இந்த ஊருக்கு பெருமை சேர்ப்பார்கள், இந்த பள்ளிக்கு பெருமை சேர்ப்பார்கள், உங்கள் வம்சத்துக்கு பெருமை சேர்ப்பார்கள். இப்படி சேர்க்க வேண்டும் என்றால் பணத்தை யார் வேண்டுமானாலும் தரலாம். ஆனால் அன்பை, ஆதரவை, கவனிப்பை, அக்கறையை, நேரத்தை ஒதுக்குகிற பெற்றோர் தான் தர முடியும் என்பதால் அதிகம் ஒதுக்க வேண்டியது நேரத்தையே என்று சொல்லி, இது தப்பான தீர்ப்பு என்று கனிகா சொன்னால் கவலை இல்லை. இதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு பெற்றோராக தீர்ப்பு சொல்லுங்கள் என்றார். இன்னைக்கு நான் தாத்தா வயசுல இருக்கிறேன், என்னால சொல்ல முடியும் நேரத்தை தான் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழகத்தை உருவாக்க போகும் வாலிப சிற்பிகளே வணக்கம். பட்டிமன்ற உலகில் சூப்பர் ஸ்டாராய் திகழ்ந்து திரையுலக சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து நடித்து பெரும்புகழ் பெற்று இன்று நமது பள்ளிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் எதிர்த்த காரியம் யாவினும் வெற்றி என்ற எங்கள் முப்பாட்டன் முண்டாசு கவியின் முத்தான வரிகளை மெய்ப்பிக்க அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த மாபெரும் அறிவு கோயிலை நிர்மாணித்து தில்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு இணையான கல்வியை கிராமப்புறமான நமது ஊரிலேயே பள்ளியின் நிறுவனர் அவர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் என்னை இவ்வுலகிற்கு தந்த என் பெற்றோருக்கும் இவ்வுலகை என்னை அறிய செய்த என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சீட்டி சர்வதேச பள்ளியின் சீர்மிகு பணியாளர்களுக்கும் இந்த சின்னவனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அரிது அரிதும் ஆயுதனாய் பிறத்தல் அரிது, அதிலும் கூர் குருடு செவிடு பேடி நீக்கி பிறத்தல் அரிது என்ற தமிழ் மூதாட்டியின் தரமிக்க வார்த்தைகள் சொல்வது போல அரிதான மாநில பிறவி எடுத்துள்ள நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடின்றி வாழ கற்றுக்கொண்டால் நமக்கு வானம் வசப்படும். எனவே இந்த வானம் வசப்படும் என்ற வார்த்தையை மையமாக கொண்டு உங்கள் முன் நான் வாழ விளைகிறேன். வெள்ளத்தலைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தலையது உயர்வு என்ற வள்ளுவ பாட்டத்தின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த லட்சியங்கள், உயரிய எண்ணங்கள் நம் வாழ்வின் உயர்வுகளுக்கான அடித்தளங்களாக அமையும். அத்தகைய லட்சியங்களை நிறைவேற்றி வாழ்வில் வளம் பெற வேண்டுமானால் உன்னால் முடியும் என்ற உயரிய நோக்கோடு பயணப்பட வேண்டும். லட்சியங்கள் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போன்றதாகும். லட்சியங்களே நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வழிவகுக்கும். நான் இவ்வுலகில் ஒரு தடவை மட்டுமே வாழ முடியும். அவ்வாழ்வை வெறும் குமாஸ்தாவாக இருந்து கழிக்கப் போவதில்லை. நான் பெரிய எழுத்தாளராவேன் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு பயணித்த பெர்னாட் ஷா மிகப்பெரிய எழுத்தாளராக உயர்ந்தார். அவரது உயர்ந்த லட்சியம் வானத்தை வசப்படுத்தியது. உயரத்தில் சிறியவர்களாக இருந்த மாவீரன் நெப்போலியன், பேரறிஞர் அண்ணா, லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோர் வானளவுக்கு தங்களை லட்சியங்களை நிர்ணயித்து பெருமுயற்சி செய்து இலக்கை அடைய அவர்களுக்கு வானம் வசப்பட்டது. எண்ணிய முடிகள் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற எங்கள் முப்பாட்டன் முண்டாசு கவியின் உணர்ச்சி வரிகளுக்கு உயிர் கொடுப்பவர்களாய் நாம் வாழ்ந்தால் நமக்கும் வானம் வசப்படும். உன் எண்ணம் போகிற திசையில்தான் சக்தி பாயும். இன்றே கடைசி நாள் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் சொர்க்கம் உன் கையில் என்ற பிளேட்டோவின் வார்த்தையை பின்பற்றினால் நமக்கு வானம் வசப்படும். நாளை நாளை என்று சோம்பேறிகள் தான் சொல்வார்கள். இன்றைய நாளின் அருமையை உணர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்தால் மட்டுமே நமக்கு வானம் வசப்படும். சின்னஞ்சிறு சிற்றெலும்பு சோம்பி கடந்து பார்த்திருக்கீங்களா? எனவே சோம்பலுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. சிற்றெலும்பு மாதிரி சுறுசுறுப்பா பயணிச்சா நமக்கு வானம் வசப்படும். என்ன நான் சொல்றது சரிதானுங்க? தம்பி, உன்னோட பல்வரிசை நல்லாவே இல்லை என்று ஒதுக்கப்பட்டவர்கள் தான் திரையுலகின் மிகப்பெரிய ஆளுமையாக வெற்றி சரித்திரம் படைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நீங்களா படிக்கிறதுக்கே லாயக்கில்லை என்று ஒதுக்கப்பட்டவர்கள் தான் தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டீன் போன்றோர். அவர்கள் தமது கடின உழைப்பால் உலகையே தமது பக்கம் திருப்பி காட்டினார்கள். அவர்களுக்கு வானம் வசப்பட்டது. உன் எண்ணம் போகிற திசையில் தான் சக்தி பாயும். இன்றே கடைசி நாள் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் உன்னை நீ அறிந்து கொண்டு எதை நீ வெல்ல நினைக்கிறாயோ அந்த வழியில் பயணித்தால் போராட்டங்களில் வெல்லலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.
தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று நாட்டுக்கோட்டையார் சமூகத்தில் பிறந்து பாட்டுக்கோட்டை கட்டிய கவியரசர் கண்ணதாசன் குறிப்பிடுவார். திடமான எண்ணங்களே தன்னம்பிக்கையின் அடையாளம். தன்னம்பிக்கை கொண்டவர் அனைவருக்கும் வானம் வசப்படும். அப்போலோ விண்கலத்துல 2 பேர் பயணிச்சாங்க. அந்த விண்கலம் நிலவை தொட்டவுடன் நாசாவிலிருந்து பைலட் ஃபர்ஸ்ட் என்ற உத்தரவு வந்தது. அப்போது அந்த விண்கலத்தில் பைலட்டாக இருந்த ஆல்ட்ரின் நிலவில் காலடி வைக்க பயம் கொண்டு ஒரு கணம் யோசிக்க நாசாவிலிருந்து நெக்ஸ்ட் கோ-பைலட் என்ற அடுத்த உத்தரவு வந்ததும் சற்றும் யோசிக்காமல் அடுத்தபடியே காலடி வைத்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங். இன்று நிலவில் முதலில் காலடி வைத்தவர் என்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். எனவே தன்னம்பிக்கை கொண்டவர் அனைவருக்கும் வானம் வசப்படும். நாமும் தன்னம்பிக்கையோடு பயணித்து வெற்றி சரித்திரம் படைப்போம். வாரி இந்த வசந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் பள்ளியின் நிறுவனர் அவர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Irijaga. Kiravani Alaju Iliraja. Kiravani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share.